தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புலேருந்து புதிதாக லான்ச் ஆகக்கூடிய UHD டிவி. இது சூப்பர் 6 சீரீஸில் லான்ச் ஆன ஒரு டிவி அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில மாதங்களாகவே நம்ம பலவிதமான டிவிஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம், ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஷாமி, இது தாம்சன், இது போல தைவாது. பட் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாம்சங் டிவியை பற்றின அன்பாக்சிங் வேணும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பிக்சர் குவாலிட்டி மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குது அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வரிசையில் இவங்களும் ஷாமிக்கு காம்படிஷனாக இந்த புது சூப்பர் 6 அப்படின்ற டிவியை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த டிவி உண்மையிலே எப்படி இருக்கு, இதோடைய காஸ்ட் என்ன, இந்த விலைக்கு இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சாம்சங் அப்படின்னாலே அவங்க பிரீமியம் செக்மெண்ட் டிவியை மட்டும் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றத மாற்றி இந்த சூப்பர் 6 அப்படின்றது விலை கம்மியாக ஒரு நல்ல குவாலிட்டி 4K டிவியை வந்து கொடுத்துருக்காங்க. பல விதமான விஷயங்கள் பிரீமியம் செக்மெண்ட்ல என்ன இருக்கோ அதே விஷயங்கள் இந்த டிவிலையும் இருக்கும் அப்படின்றது போலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இதில் என்னென்ன இருக்குன்றதையும் வந்து பார்க்கலாம். குறிப்பாக இவங்க 3 வெர்ஷன்ல வந்து இந்த டிவியை லான்ச் பண்ணியிருக்காங்க. 42 இன்ச், 50 இன்ச் அண்ட் 55 இன்ச். நமக்கு கிடைச்சிருக்கிறது 55 இன்ச். பட் உங்களுக்கு இதில் என்ன பார்க்குறீங்களோ அதே தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 42 இன்ச்லையும் இருக்கும். அந்த சைஸ் மட்டும் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த டிவியை பத்தி முழுமையா பார்க்கறதுக்கு முன்பாக முதல்ல அதோட அன்பாக்சிங்கை பார்த்தலாம். சாம்சங்குடைய பெரிய பாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள நமக்கு குயிக் செட்டப் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் டிவி செட்டப் பண்ணுறதா இருந்தால் இதை பார்க்குறது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து தெரியப்படுத்தும். அடுத்தபடியாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவியுடைய 2 லெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வால் மவுண்ட் பண்ணாமல் டேபிள் மேலே வைக்கிறதா இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கூடவே ரிமோட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு பக்கத்தில் நமக்கு பவர் கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் கேபிள் ரொம்ப காம்பாக்டாகவே இருக்குது. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த சின்ன ஆக்சசரிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியது எதுவுமே கொடுக்கல. உங்களுடைய டிவியை நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமாக டேரெக்டாக சாம்சங் டீம்ல இருந்து டெமோக்காகவும் இன்ஸ்டாலேஷனுக்காகவும் வருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள வால் மவுண்ட்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அதை வந்து அவங்க வர்றவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களே வந்து அது ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. அது ஃப்ரீ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிவியோட கீழ் பக்கமாக நமக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ 20 வாட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை நான் வீடியோ போக போக சொல்கிறேன். இந்த டிவியோட பின்பக்கமாக இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ ஆப்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு USB போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண்டனா இன்னும் இருக்குது. லேண்ட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வைஃபையும் சப்போர்ட் ஆகும், அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் HDMI போர்ட் அப்படின்றது 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ARC போர்ட், அதுக்கடுத்தபடியாக பவர் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி ஒரு 4K UHD ரெசல்யூஷன் கொண்ட டிவி. இதில் பார்த்தீங்கன்னா UHD டிம்மிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும் அதே போல் பியூர் கலர் டெக்னாலஜியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டியூன் ஸ்டேஷன் அப்படின்ற இன்னொரு விஷயமும் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்ததுன்னா உங்களுடைய மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இன்னும் விஷுவலாக இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத போலையும் சொல்லியிருக்காங்க. இந்த டிவியுடைய பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்ல ஒரு பில்ட் இருக்குன்னு சொல்லலாம். வெயிட் வந்து ரொம்ப அதிகமான ஒரு வெயிட் இருக்குது. இதே 55 இன்ச் வந்து மற்ற பிராண்டு நான் தூக்கினதுக்கும் இது தூக்குறதுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் பில்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற டிவிலையும் 4K இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரூ 4Kன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா இவங்க 4K ரெசல்யூஷன் முழுவதுமே RGB இந்த 3 கலரை மட்டும் தான் வந்து நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மற்ற பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அப்படின்ற ஒரு கலரை வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு 1000 போய் உங்களுக்கு ஒயிட்லயும் ஒரு எக்ஸ்ட்ரா 1000 இருக்கிறதுனால அந்த பிக்சலையும் அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் இவங்க பார்த்தீங்கன்னா மெயின் கலரான RGB ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ இந்த 3 கலரை மட்டும் தான் நாங்கள் வந்து ஃபுல் 4Kலேயே யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஸ் எல்லாமே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த பர்டிகுலர் டிவியோடைய மாடலே அவங்க மென்ஷன் பண்றது ட்ரூ 4Kன்றதையும் அவங்க மென்ஷன் பண்றாங்க. நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிதாக இருந்தால் என்னுடைய பெயர் தமிழ் செல்வன். நீங்க பார்த்துருக்கு தமிழ் டெக் யூடியூப் சேனல். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் கிடைச்சிடும். இதோடைய ரிமோட்ல எக்கச்சக்கமான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிமோட்டோட குவாலிட்டி கொஞ்சம் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. பட் நீங்கள் யூஸ் பண்ண பழகினா மட்டும்தான் இந்த ரிமோட் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண முடியும். வந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸில் எனக்கும் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இல்லை. பட் இப்போ ஓரளவுக்கு வந்து பழகுச்சுன்னே சொல்லலாம். ஒரு சில சாம்சங் மொபைலில் ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து கொடுக்குறாங்க. உங்களுடைய டிவி நீங்கள் டேரெக்டாக இது மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக ரிமோட் மாதிரியே வந்து இதில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு எங்கே தேவையோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, வால்யூம் குறைக்கிறது. ஸோ இது போல் வந்து உங்களுடைய ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து டூகுள் பண்ணுறது, பலவிதமான ஆப்ஷன்ஸ் வந்து இதிலே வந்து கிடைக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக வந்து இது கொடுக்குறாங்க.
ஸோ இப்படி நீங்கள் இந்த ஆப் மூலியமாகவே ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட்டோ எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ இல்லையோ, பட் இந்த ஆப்லாம் நான் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்லீக்காகவும் யூஸ் ஆகுது. ரொம்ப சின்னதாக இருக்குது இன்டர்ஃபேஸ், ரொம்ப கன்வீனியன்ட்டாக என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்துருக்கிறதுனால ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ். பட் இது எல்லா மொபைலுக்குமே வந்து கிடையாது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது டேரெக்டாக வந்து காஸ்டிங் ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கனால நீங்கள் டிவியில் அதே வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இது ஒர்க் ஆகுது. இது மட்டும் கிடையாது, இந்த ஸ்மார்ட் திங்ஸ் மூலியமாக நீங்கள் லைவாக வந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறேன், இப்போ டெல்லியிலே இருக்கும் இல்லை ஆக்ராவில் வந்து தாஜ்மஹால் கிட்ட இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை நீங்கள் லைவாக வந்து இங்கே டிவியில் வந்து காமிக்க முடியும். உங்ககிட்டயும் நெட் வேணும், வீட்லேயும் நெட் வேணும். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபோனில் லைவ் காஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். அங்கே நீங்கள் லேண்ட்ஸ்கேப்போ போர்ட்ரேட்டோ எப்படி வச்சு அதை டெலிகாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே போல இங்கே வந்துடும். வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து வாட்ச் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அவங்க கிளிக் பண்ணிட்டாங்கன்னா தமிழ் சினிமா வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ரெக்வஸ்ட் கேட்குறாரு, ஓகேவான்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்துட்டாங்கனாவே இந்த டிவிலேயே வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் அங்கே காமிக்கிறது லைவாக வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ இது போல் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அதோடைய டிலே எவ்வளோ அப்படின்றது வந்து மாறும். ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே வந்து டூல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ உங்களுடைய ஃபோனை டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணுவதன் மூலியமாக டிவிலே டேரெக்டாக உங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனில் ஏதாச்சும் இமேஜஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் காமிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இது போல் வந்து நீங்கள் அழகாக உங்கள் ஃபோனை டேரெக்டாக சிஸ்டமில் டிவியில் கனெக்ட் பண்ணுறதன் மூலியமாக அதை வந்து எளிமையாக வந்து உங்கள் நண்பர்கள் கூட, வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதே ஸ்க்ரீன் மிரரிங்கில் நீங்கள் நார்மலாக விளையாடக்கூடிய கேம்ஸையும் வந்து ரொம்ப எளிமையாக வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி டிவிலேயே வந்து விளையாடிக்கலாம். லேக் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லலாம். நான் ஆஸ்பால்ட் 8 விளையாடிட்டு இருக்கேன். நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து லேக் ஃப்ரீயாக வந்து என்னால் வந்து கேமை வந்து டேரெக்டாக வந்து மொபைலில் கண்ட்ரோலர் மாதிரி யூஸ் பண்ணி டிவியை வெட்டும் டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணி வந்து விளையாட முடியுதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். ரெஸ்பான்ஸ் டைம் ரொம்பவே வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லணும். இதிலே வந்து உங்களுக்கு ப்ரௌசரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரௌசரில் நீங்கள் உங்களுக்கு தேவையானது போல் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அங்கேயே வந்து யூடியூப் வீடியோஸ் ஏதாச்சும் வந்து பார்த்துட்டு கூடவே வந்து நீங்கள் மற்றது ஏதாச்சும் வந்து ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ப்ரௌசர் தான், பட் இதில் வந்து ஸ்மார்ட் ப்ரௌசர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது போல் சின்ன சின்ன ட்வீக்ஸ் வந்து இதில் கொடுக்கறதுனால இவ்வளோ பார்த்துட்டு இதோடைய சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி. நீங்களே கேட்டு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் 35லேருந்து 40-45 இப்படி தான் வந்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கே சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இது 20 வாட் ஸ்பீக்கர் தான், பட் இருந்தாலும் சவுண்டுடைய கிளாரிட்டி அப்படின்றது ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. பட் இது நீங்கள் வந்து ஹோம் தேட்டர் கூட அந்த லெவலெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. பட் மற்ற டிவி கூட கம்பேர் பண்ணுறதுல இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும். இதிலே நமக்கு ஆப் லாக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து உங்கள் பசங்களோ இல்லை வேறு யாராச்சும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப் லாக்கும் வந்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹாட் ஸ்டாருக்கு ஆப் லாக் வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் லாக் என்டர் பண்ணால் மட்டும்தான் அது ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது போல் சின்ன சின்னதாக தேவையான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு க்ளவுட் பேக்கப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சப்போஸ் உங்ககிட்ட ஃபோனில் நீங்கள் மெமரி ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டிவியை யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் ஃபோனில் இருக்கிற மெமரியை அழகாக வந்து இதில் ஸ்விட்ச் பண்ணி வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த விதத்தில் எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும் தெரியல, பட் அதுவும் ஒரு ஃபீச்சராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிவி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடைய பிக்சர் குவாலிட்டி ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. குறிப்பாக பிளாக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நானே உங்களுக்கு ஒரு சாம்பிள் வீடியோவும் வந்து போட்டு காமிக்கிறேன். அதை நீங்கள் யூடியூப்லேயும் 4K கண்டென்ட் வந்து ப்ளே பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு 4K கண்டென்ட்டையும் நீங்கள் இது போல் வந்து ப்ளே பண்ணலாம். பிளாக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். வியூவிங் ஆங்கிள்ஸ் உண்மையிலே பார்க்கறதுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து எந்த ஆங்கிள் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டியில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ரொம்ப சூப்பராக வந்து தெரியுது. பிகாஸ் இது வந்து VI பேனல். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் HDR சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த விதத்தில் ஹெல்ப் ஆகுது அப்படின்றது தெரியல. பட் ஸ்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ நீங்கள் வந்து HD கண்டென்ட் வந்து டிவியிலேருந்து நீங்கள் ப்ளே பண்ணும்போதும் சரி, நீங்கள் நார்மலாக கேபிள் டிவியை யூஸ் பண்ணி நீங்கள் நார்மல் கேபிளில் பார்க்கும்போது கூட இது வரைக்கும் நீங்கள் பார்த்த மற்ற டிவியை கம்பேர் பண்ணுவோம். இதில் வந்து உங்களுக்கு 60 ஃப்ரேம்ஸில் ப்ளே ஆனால் எப்படி இருக்குமோ அந்த கிறிஸ்ப்னஸோட வந்து இதில் வந்து கிடைக்குது. நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதுவாக தான் இருந்தது. ஸோ இப்போ மற்ற டிவியை மாற்றும் போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எங்களுக்கு தெரியும். அந்த விதத்தில் பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டாப் நாச்சான ஒரு பிக்சர் குவாலிட்டி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய UI அப்படின்றது உங்களுக்கு சாம்சங் டைசன் அப்படின்ற அந்த OSல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸே உங்களுக்கு தனியாக வேற எங்கேயும் வந்து கொண்டு போகிறது கிடையாது. ஸோ
தேவையான எல்லா ஆப்ஸும் கீழே இருக்கு, நீங்க வேணும் அப்படின்னா மாத்திக்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் செக்மெண்ட் டிவிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறது இந்த கம்மியான விலையில கூடுதலான ஒரு அட்வான்டேஜ். நீங்க பார்க்கும்போது இங்கே ஷார்ட்கட்ஸ்ல என்னென்ன ப்ளே ஆகும் அப்படின்ட்டு எல்லா விஷயமும் வந்துருது. சிம்பிளா வந்து உங்களுக்கு தேவை நீங்க ஆப்ஸ் வந்து அதிகமாக வேற ஏதாச்சும் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா அவங்களுடைய டெடிகேட்டட் ஆப் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவைலபிள் ஆகக்கூடிய ஆப்ஸ் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் அப்படின்றது போல ஆப்ஸ் எல்லாமே சப்போர்ட்ல இருக்கு. ஜியோ சினிமா அவங்க ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க, கூடுதலான ஒரு அட்வான்டேஜ். உண்மையா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு, அதாவது வந்து கொஞ்சம் கம்மியான விலையில வந்து சாம்சங் கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் லாகியா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் டிவியை பார்க்குற மாதிரியே ஒரு குவாலிட்டி வந்து இந்த கம்மி விலையில வந்து கொண்டு வந்திருக்காங்க. சின்னதாக அங்கங்கே சாஃப்ட்வேர்ல சின்ன பக் இருக்கு, மேபி சீக்கிரமாக ஒரு அப்டேட் கொண்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் நார்மலாக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் டிவியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸை வந்து சூப்பர் 6 அப்படின்ற வரிசையில் 6 ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். பட் இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கம்மியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளாஸ்டிக்காக இருக்கு. இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஸ்டில் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு. ரெஸ்பான்ஸ் டைமும் ஓகே. பட் இதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு பின்னாடி யூஎஸ்பி போர்ட் அப்படின்றது ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. ஒரு 2 போர்ட்டாச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது. பிளஸ் உங்களுக்கு ஆடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm போர்ட் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ இது எல்லாமே இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்கும் வாங்குறவங்களுக்கு. பட் ஸ்டில் இப்போ நான் சொன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் யாராச்சும் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு டிவியை வந்து அந்த கம்பெனியோடைய டிவியை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சூப்பர் 6 சீரிஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கும். நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கீழே இதுக்குண்டான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த டிவியை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். மீண்டும் உங்களை இதே போல் இன்னொரு வித்தியாசமான வீடியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.